வணக்கம். ரவுண்ட் ஒன் மாணவர்கள் அனைவருக்குமே என்ன காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அதுக்கு பெயர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கொடுத்தா என்னென்னலாம் நடக்கும், அதே போல இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்தா என்ன ப்ராசஸ், என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இது வரைக்கும் நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது ரவுண்ட் ஒன் மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு கல்லூரி கிடைச்சிரும், ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க உறுதிப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. எந்த ஆப்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல, இந்த குழப்பம் தேவையே இல்லை. இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க எப்ப கொடுக்கணும், அதுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்தா 7 நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். 7 நாள்ல ப்ராசஸ் முடிஞ்சிடும்னா 1ஆம் தேதி, இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 7/8/2024 உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த ஆப்ஷனை கொடுக்க போற மாணவர்களுக்கு எப்படி சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதிக்குள்ள 2ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதாவது 1ஆம் தேதி இன்னைக்கு 2ஆம் தேதி 5 மணிக்குள்ள இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த ஆப்ஷனை கொடுக்க போறவங்களுக்கு இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கோ, இப்ப கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல உறுதியா அந்த காலேஜனுடைய PDF ஓட வரும். என்னென்ன சர்டிபிகேட்லாம் நீங்க கொண்டு போகணும், நீங்க என்ன அதாவது நீங்க என்ன ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்களா, நீங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல இருக்கீங்களா, உங்களுடைய 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கீங்களா, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த என்ன ஆப்ஷன், அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும், 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக 3/8/2024 சனிக்கிழமையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் 5/8/2024 திங்கக்கிழமை, 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, 7/8/2024 புதன்கிழமை. இந்த 5 நாட்களுக்குள்ள கண்டிப்பா 3ஆம் தேதியில ஆரம்பிச்சு 7ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கல்லூரியில கட்டாயமா போய் சேர்ந்து ஆக வேண்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகலாம், பிடிக்கலன்னா நீங்க வீட்டுல இருக்கலாம், போய் சேரணும். இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா காலேஜுக்கு போய் சேரணுங்கிறது கட்டாயமா போய் சேரணுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா போக வேண்டியது உங்களுடைய விருப்பம் தான், சரியா? அதனால மாணவர்கள் இந்த அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கரெக்டா சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். இது ஒரு ப்ராசஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு புரியலன்னா மாணவர்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு நீங்க எந்த கேள்விகளா இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ல கேட்கலாம், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன், சரியா? இது மொதல் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மெயினான ஒரு ஆப்ஷன். இதை யாரு கொடுக்க போறாங்களோ அவங்க தான் புத்திசாலி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஆப்ஷன்னா, இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடியதுதான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் ஃபார் த அப்வோர்ட் மூவ்மெண்ட் இஃப் அலாட்டட் இன் அப்வோர்ட் மூவ்மெண்ட் ஐ கன்ஃபார்ம். அப்ப என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல, அது எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், அதுக்கு மேல உள்ள கல்லூரியில எது கிடைச்சாலும் நான் ஒத்துக்கிறேன்.
இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜை நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு மேல எது கிடைச்சாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பெயர் தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கொடுக்கறவங்க கண்டிப்பா டிஎஃப்சி சென்டர் போயே ஆகணும். இந்த ஆப்ஷன் கொடுக்கறவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அது அப்படி நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷன் கொடுக்கறவங்க ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் ப்ராசஸ் இருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கு. அதை சொல்லிடலாமா? என்ன மேட்டர்னா, இப்ப இந்த அதாவது இப்போ எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்கிறேன், ஆனால் முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு எப்பக்குள்ள இந்த ஆப்ஷனை கொடுக்கணும்? அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்று, ஆகஸ்ட் 2ஆம் தேதி 5 மணிக்குள்ள இந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்? 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்க கைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து 3/8/2024 சனிக்கிழமை ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, 5/8/2024 திங்கக்கிழமை, 6/8/2024 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை, 7/8/2024 புதன்கிழமை. இந்த 5 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் எனக்கு இப்போ ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நான் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க டிஎஃப்சில போய் உறுதி செய்யணும். உறுதி செய்யணும்னா இதுல அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல உங்களுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. என்னென்ன சர்டிபிகேட் கொண்டு வரணும், என்னென்னலாம் நீங்க இங்க எடுத்துட்டு போகணும், எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அது 3ஆம் தேதி உங்களுக்கு வந்துடும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வெப்சைட்லயே வந்துடும். அதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே அதுலயுமே அதுல போட்டிருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா நீங்க பணம் எடுத்துட்டு போக தேவையில்லை டிஎஃப்சிக்கு. அதே சேம் டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா பணம் எடுத்துட்டு போக தேவையில்ல. 7.5 ரிசர்வேஷனா இருந்தாலும் பணம் எடுத்துட்டு போக தேவையில்ல. சில மாணவர்களுக்கு பணம் போடுவாங்க, சில கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்தா பணம் போடாமலும் இருக்கலாம். அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். 3ஆம் தேதி உங்களுக்கு அது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டு 3/8/2024 அதாவது சனிக்கிழமை ஆரம்பிச்சு 7/8/2024 புதன்கிழமைக்குள்ள நீங்க டிஎஃப்சில போய் கண்டிப்பா ஜாயின் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா டிஎஃப்சில போய் உங்க ஊருக்கு பக்கத்திலேயே டிஎஃப்சி இருக்கும். டிஎஃப்சி எப்படி சார் செலக்ட் பண்றது? ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு சார், நம்ம ஏற்கனவே கொடுத்த டிஎஃப்சில தான் போய் சேரணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இந்த அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணலே கீழே டிஎஃப்சி சென்டர் கேட்கும். நீங்க எந்த ஊருக்கு, அதாவது எந்த ஊருக்கு பக்கத்துல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கும். சென்னையில இருப்பீங்க, எந்த ஊர்ல வேணா இருப்பீங்க, நீங்களா ஒரு டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த டிஎஃப்சி சென்டர்ல போய் இப்போது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலேஜை நான் பணம் கட்டிக்கிறேன் சார், நாளைக்கு மேல ஏதாவது கிடைச்சா அந்த காலேஜுக்கு நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜுக்கு உங்கள்கிட்ட சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிருவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு மேல உள்ள கல்லூரி எப்ப கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும்னு இப்ப சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து 3/8/2024 இருந்து உங்களுக்கு வந்து 7/8/2024 வரைக்கும் நீங்க உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் சேர்ந்துருவீங்கல்ல. சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 நாளுக்குள்ள நீங்க போய் சேர்ந்துருவீங்க. சேர்ந்ததுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா சொல்ல போனோம்னா 2 நாள் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 8/8/2024 வியாழக்கிழமை நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9/8/2024 அதாவது வெள்ளிக்கிழமை நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10/8/2024 கரெக்டா சொல்ல போனோம்னா சனிக்கிழமை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்வோர்டு மூவ்மெண்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச கல்லூரியும் கிடைக்கலாம், அதை விட பெட்டரா அப்வோர்டு மூவ்மெண்ட்ல கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த அப்வோர்டு மூவ்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய கல்லூரி 10/8/2024 காலையில 10 மணிக்கு உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை மேல உள்ள கல்லூரி கிடைக்கலாம், இல்லாட்டி ஏற்கனவே கிடைச்ச கல்லூரி உங்களுக்கு கிடைக்கலாம். ஏற்கனவே கிடைச்ச கல்லூரினா அந்த கல்லூரிக்கு நீங்க ஏற்கனவே டிஎஃப்சில பணத்தை கட்டியிருக்கீங்க, அந்த கல்லூரி மீண்டும் கிடைக்கலாம். ஒருவேளை மேல உள்ள கல்லூரி கூட கிடைக்கலாம். அது உங்களுக்கு என்னைக்கு தெரியும்? 10/8/2024 அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழமையை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது சனிக்கிழமை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 10/8/2024 அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இந்த டிஎஃப்சி சென்டர் போறவங்களுக்கு என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் வந்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் வரப்போறது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சா? நீங்க 10ஆம் தேதி வந்துருச்சுல, வந்தவனா அதை எடுத்துக்கிட்டு
அதுலயே போட்டிருக்கோம். நீங்க முன்னாடி அக்செப்டன்ட் அந்த இப்போது எனக்கு கொடுத்ததை நான் வந்து ஏற்று உறுதி செய்து நேரா காலேஜுக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கோ அந்த சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு அதே போலதான் உங்களுக்கும் போட்டிருக்கோம். நீங்க நீங்க என்னென்ன மாதிரி இருக்கீங்களோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் அதுலயே கொடுத்திருந்தா பணம் எடுத்துட்டு போக தேவையில்ல. இந்த மாதிரி இருக்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு நேரடியா கல்லூரியில போய் நீங்க சேர்ந்துக்கலாம். இதுதான் ப்ராசஸ். இதுதான் ஒரு உண்மையான தன்மை. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு புரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இந்த 2 ஆப்ஷன்ல என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன். ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதை நான் ஏத்துக்கிறவும் வாய்ப்பு இருக்கு. நான் அதை மறுபடியும் ஏத்துக்கிறேன். எனக்கு இப்ப கிடைச்சதை கொடுங்க, ஆனா அதுக்கு மேல எது இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் நல்லது. தில்லு ஏங்க, எவ்வளவு நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மே 6ஆம் தேதியில இருந்து இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. மே 6ஆம் தேதி ரிசல்ட் 12th வந்த நாள்ல இருந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் போய் பார்ப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க ஒழுங்கா சாய்ஸ் வைக்கல. அதுதான் உண்மை. ஒரு சில ஆள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், அதில் முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதை நான் ஏற்று உறுதி செய்யறேங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைச்சிருந்துச்சுன்னா. இல்ல எனக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கிடைக்கல சார், ஒரு வாட்டி நான் அப்வர்ட் மூவ்மெண்ட் கூட போக பார்ப்பதற்கு எனக்கு தயார் சார் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க மாணவர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இந்த 5 நாட்கள் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. அதை நான் புரிஞ்சுக்குங்க. 3/8/2024 இருந்து அதாவது 7/8/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 5 நாட்கள், அதாவது சனிக்கிழமையிலிருந்து அதுக்கப்புறம் புதன்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 5 நாட்கள்ல நீங்க கண்டிப்பாக இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா கல்லூரிகள்ல போய் சேர வேண்டும். அதே போல இந்த ஆப்ஷன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதையும் ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்திருந்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் சேரணும். அதனால மாணவர்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்குறேங்கிற குழப்பத்துல இல்லாம நிம்மதியா நீங்க நல்ல சாய்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொடுக்கலாம். தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போறது என்னன்னா, இதை தாண்டி சில பேருக்கு சில பிரச்சனைகளும் நடக்கும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சில பேருக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ எனக்கு ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன் முன்னாடி அப்வர்ட் மூவ்மெண்ட் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சாவே அவங்களுக்கு வந்து வராது. ஏன் வராது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா ஒண்ணு இந்த காலேஜை நீங்க ஏத்துக்குங்க, இல்லாட்டி நீங்க கவுன்சிலிங்கை விட்டு வெளியில போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கிற மாணவர்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் வராது. இல்ல அதனால அப்வர்ட் மூவ்மெண்ட் வராது. அதே போல அதாவது இன்னொன்னு சொல்லிடுறேன், நாட் அலாட்டட் நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை நாட் அலாட்டட் உங்களுக்கு வந்தா, எனக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல சார், எனக்கு நாட் அலாட்டட்னு வந்துருச்சு சார் அப்படிங்கிற ஒரு இது வரவே கூடாது. பட் ஆனா அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். எப்படின்னா, ஒரு வாட்டி என் நோட்டை எடுத்து பாருங்க, ஒரு வாட்டி நான் வச்சிருக்க சாய்ஸை மீண்டும் ஒரு வாட்டி எடுத்து பாருங்க. அதுல யாராவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இதை எடுத்து பாருங்க. இந்த ஆப்ஷனை கொடுக்கறவங்களுக்கு, இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கு 10ஆம் தேதி தான் ரிசல்ட், ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் ரிசல்ட். நாட் அலாட்டட்னு வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருந்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் ரிசல்ட். 10ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒரு வாட்டி நீங்க வச்சிருக்க சாய்ஸை எடுத்து பார்க்கையில ஒரு வாட்டி கிடைச்சா கூட கொடுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த ரவுண்ட்ல போய் 2ஆம் ரவுண்ட்ல பங்கேற்க முடியும், 2ஆம் ரவுண்ட்ல. அதனால மாணவர்களுக்கு இப்ப நான் மீண்டும் சொல்றது என்னன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து தான் உங்களுடைய லைஃபே இருக்கு. அதனால நல்லபடியா பொறுமையா நிதானமா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. 1/8/2024 முதல் 2/8/2024 வரைக்கும் நீங்க ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கடுத்து இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாம் கடன்னு விறுவிறுப்பா வேகமா நடக்கும். அதனால தைரியமா நீங்க வந்து சாய்ஸை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எதா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு எதா இருந்தாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்காக டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த அலாட்மெண்ட்டை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்லூரி நல்ல கல்லூரியா என்ன மாதிரி கல்லூரி, எப்படி நீங்க என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல கூட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கு கூட ஒரு மெசேஜஸ்லாம் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பாக்குறேன். சரியா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.